இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள் வீர் கடலூர் பிப்ரவரி 8 வேப்பூர் பாசார் கடலூர். மக்களின் மனங்களை வெல்வதற்காக என்னென்ன பணிகளை செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை தாங்கள் செய்வோம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இது குறித்து திருச்சியில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். பேரறிஞர் அண்ணாவுடைய 57வது நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மௌன ஊர்வலத்தோடு அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற நிகழ்வில் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகளும் தமிழறிஞர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அனைவரும் ஊர்வலமாக வந்து நம்முடைய பேரறிஞர் பேராசான் அண்ணாவுடைய திருவுருவ சிலைக்கு இன்றைக்கு நாங்கள் மாலை அணிவித்து எங்களுடைய உறுதிமொழியாக வருகின்ற 2026 ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்கின்ற அந்த கோஷத்தையும் முத்தமிழர் கலைஞர்களுடைய 50 முழக்கங்களையும் இங்கே நாங்கள் எழுப்பியிருக்கின்றோம். கருத்து கணிப்பெல்லாம் கடந்து இன்னும் அதிகப்படியான இடங்களில் நாங்கள் வெல்வோம். நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் உழைப்போம். உழைக்கக்கூடிய அந்த நல்ல நம்பிக்கையை தொடர்ந்து மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த எண்ணம் எங்களுக்கு என்றைக்குமே உண்டு. எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வென்றது இடங்களை அல்ல, மக்களின் மனங்களை அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கே தெரியும். மக்களுடைய மனங்களை வெல்வதற்கான என்னென்ன வேலைகளை எங்களால் செய்ய முடியுமோ கண்டிப்பாக அந்த பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக நிறுத்துவோம்.